நான் ஒரு சுமங்கலியாத்தான் வாழுவேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் சுமங்கலியாத்தான் இருந்துட்டு போவேன். மகா பண்டிதினி, நான் இவ்வளவு சொல்லியும் குங்குமத்தோட தான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்க கூடாது. ஏற்கனவே நான் முடிவெடுத்து சொல்லிட்டேன். அவங்க மனசு பேதலிச்சு இருக்கிறதுனால எத்தனையோ வருஷமா பரம்பரையா செய்யறத விட்டு கொடுத்துட முடியாது இல்லையா? இன்னைக்கே அவங்க தலைமுடிய எடுக்கணும், எடுக்காம விட மாட்டோம். மகான்ஜி சரியாதான் சொல்றாரு. ஏன்பா நிக்கிற? வா, வந்த வேலையை சீக்கிரம் ஆரம்பி. கிட்ட வராதீங்க. வேண்டாம் மகானையா, நான் தெளிவா தான் இருக்க மகானையா. எனக்கு ஒன்னும் புத்தி பேதலிச்சு போய் பைத்தியம் ஆயிடல. நான் சுய நினைவோடு தான் இருக்கேன். நீங்க இப்ப செய்ய நினைக்கிறது ரொம்ப தப்பானது. என் புருஷன் உயிரோட இருக்கும் போதே அவரோட இந்த மாங்கல்யத்தையும் குங்குமத்தையும் எடுக்க நான் விட மாட்டேன். இந்த பாவத்தை நீங்க செய்ய நினைச்சா சத்தியமா அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாரு. தேவா மகா பண்டிதர் உயிரோட இருக்கிறாருன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அவர் உயிரோட இல்லங்கிறதுக்கு உங்ககிட்ட மட்டும் ஆதாரம் இருக்கா என்ன? ஒருத்தர் இறந்துட்டு அவரோட உடம்பு கிடைச்சா அத சவான்னு சொல்லலாம். அத தாராளமா ஆதாரமாக்கிக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் அவரோட ரத்தம் படிச்ச துணியையும் வாட்சையும் போனையும் கொண்டு வந்து என் புருஷன் இறந்துட்டாருன்னு சொல்றீங்க. அவரை கொன்னுட்டு அவரோட உடலை காட்டுல மிருகங்கள் இழுத்துட்டு போயிருக்கலாம். நான் இப்படி சொல்றேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. புராண காலத்துல மகாபாரத யுகத்துல தலைமறைவான பாண்டவர்கள் லக்ஷ கிரகத்துல போய் இறந்துட்டுதான் நினைச்சாங்க. ஹஸ்தினாபுரத்துல இருந்த எல்லாருமே பொங்கல மாதிரி தான் நம்பினாங்க. அதாவது குந்தி தேவியும் பாண்டவர்களும் இறந்து போயிட்டாங்கன்னு. ஆனா அவங்க உயிரோட இருந்தாங்க. அவங்க எல்லாரும் விராட நாட்டுல தலைமறைவு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அவங்க திரும்பி வந்தப்ப கண்ணனோட துணையால மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு என் புருஷன் உங்க எல்லாரும் முன்னாடியும் வர முடியாத சூழ்நிலையில இருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. இதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி என் புருஷன் இறந்துட்டாருன்னு இல்ல. என் புருஷனுக்கு பாதுகாப்பா என் கண்ண இருந்து அவரை பாத்துக்குவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா வருவாரு. நடந்த உண்மைய உங்க எல்லாருக்கும் சொல்லுவாரு. நான் பேசினதுல உங்க எல்லாருக்கும் வருத்தம் இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மகா பண்டிதனிக்கு புரிய வைங்க. நாம அவளுக்கு எதையும் புரிய வைக்க வேண்டாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகான்ஜி,
பாட்டிமா என்ன சொல்ல வராங்கன்னா, ராதிகா மனசு புண்படுறத அவங்க விரும்பல. உங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன், நாங்க எங்க சின்ன மருமகளுக்கு இந்த விதவை கோலத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ராதே ராதே. ரொம்ப நன்றி கண்ணா. அவருக்கு நடக்க இருந்த அநியாயத்தை தடுக்க உங்க மூலமா எனக்கு சக்தியை கொடுத்து பேச வச்சதுக்கு. அவங்க என்னோட குங்குமத்தை அழிக்க நான் விடல கண்ணா. ஏன்னா இந்த குங்குமத்தை வச்சு விட்டது என்னோட புருஷன் கண்ணா. என் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த குங்குமத்தை யாராலையும் அழிக்க முடியாது கண்ணா. எல்லாரோட நம்பிக்கையும் உடையறதுக்குள்ள சீக்கிரம் அவரை கொண்டு வந்து சேர்த்துரு கண்ணா. கீழே எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதே தானே நீங்களும் என்கிட்ட இல்ல, நானும் உன்ன மாதிரி கண்ணங்கிட்ட இப்படிதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். உன்னோட இந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாதுமா. உன்னோட கணவர் நல்லா இருப்பாருமா. அந்த கண்ணை சீக்கிரமே உன் கணவரை உங்ககிட்ட சேர்ப்பாரு. ஆமாம்பா, நீங்களும் எனக்காக கண்ணங்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்க குழந்தையில இருந்தே அவரோட பக்தர் இல்லையா? அவர் உங்களோட பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றி வைப்பார்ப்பா. நாளைக்கு வைகாசி பௌர்ணமி. நீங்க ஒவ்வொரு வருஷமும் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவீங்க. இந்த வருஷம் எனக்காக நல்லா பண்ணுங்கப்பா. நிச்சயமாமா, உனக்காக அந்த கண்ணங்கிட்ட நான் வேண்டிப்பேன். இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் இல்லாத ஒரு திட சக்திய உனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த கண்ணங்கிட்ட வேண்டிப்பேம்மா. ஆனா இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிமா போக முடியும்? அப்பா, எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. நான் நல்லா இருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவர் வந்துருவார் இல்லப்பா. எங்க குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் வந்துடும்பா. ஆனாப்பா, அதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றது ரொம்ப அவசியம். எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக, பிருந்தாவன வாசிகளுக்காக நீங்க இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்பா. நீங்க உடனே கிளம்பி போங்கப்பா. சரிம்மா, உன்னோட எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். நான் கண்ணங்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு உடம்புலையும் மனசுலையும் திடமான சக்தியை அந்த கண்ணன் தான் கொடுக்கணும்னு. நடக்க போறது என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு ராதிகா, யாரு உண்மையான நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட நம்பிக்கை நிச்சயமா ஜெயிக்கும் ராதிகா. தீர்க்க சுமங்கலியா இருமா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம்.